வணக்கம். ஆசிரியர் பி. அம்பிகை பாக்கனாக்கிய நான் தற்பொழுது திறமைந்து பிரமிப்பர்சல் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கான முற்றிலும் இலவசமான 2.5 மாத கருத்தரங்கு ஆரம்பித்து ஒரு மாதம் நிறைவுற்ற சந்தர்ப்பத்தில் மாணவ செல்வங்களுடன் சில வார்த்தைகள் உரையாட விரும்புகின்றேன். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை என்பது திறமையான மாணவர்களில் அதி திறமையான மாணவர்களை தெரிந்தெடுக்கும் பரீட்சை. இந்த பரீட்சை மாணவ பருவத்தில் மாணவர்கள், அதாவது குழந்தை பருவத்தை தாண்டி சிறுவர் பராயம் அடைந்துள்ள பாலகர்களுக்கு ஒரு சுமையாக சிலர் கருதுகிறார்கள். நிச்சயமாக இது ஒரு சுமை அல்ல, இது ஒரு சுகம். அதாவது இந்த பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் மாணவர்கள் கல்வியிலே கூடிய கரிசனை உள்ளவர்களாகவும் கற்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாகவும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு வேலையுமே கடினமில்லை, அதை விரும்பி செய்தால். அப்போ இந்த பிரமைப்பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வது என்பது நிச்சயமாக இலகுவான ஒரு, அதாவது தடை தாண்டல். இந்த தடை தாண்டலை தாண்டுவதற்கு உங்களுக்கு நிறைய வளங்கள் இருக்கின்றது. பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மிகுந்த கரிசனையோடு கற்பிக்கின்றார்கள், பிரத்யேக ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள். இது பத்திரிகைகளினூடாக பல பயிற்சித்தாள்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது. இப்போ நவீன ஒன்லைனூடாகவும் உங்களுக்கு யூடியூப்பில் சரி, வாட்ஸ்அப்பில் சரி, இதில் ஏதாவது எந்த ஊடகத்திலையும் உங்களுக்கு அனுசரணையாக நிறைய விடயங்கள் கிடைக்கின்றது. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி வெற்றியடைய வேண்டியது உங்களுடைய கடமை. வளங்களை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இதில் வெளிப்படுத்துகின்ற அனைவருமே தங்களுடைய உள்ளார்ந்த ஆற்றலை சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வெளிப்படுத்துகிறார்கள். அதுபடியாக அதில் எந்த குறையும் சொல்வதற்கு இல்லை. அதை நீங்கள் கவனமாக பின்பற்றினால் சரி. அந்த வகையில் நானும் நீண்ட காலம், அதாவது 95ஆம் ஆண்டில் இருந்து தான் திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு கற்பிக்க ஆரம்பித்தேன். 95இல் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி இடம்பெயர்ந்து வந்த போது நிற்கதியாக நின்ற நிலையிலே எனது அண்ணனான பொன் சக்திவேல் அவர்கள் பிரைட் கல்வி நிலைய அதிகாரி, அவர் வெற்றிக்கனி எனும் இதழை 5ஆம் தரத்துக்கு தான் வெளியிடப் போவதாகவும் அதற்கு என்னிடமிருந்து மாதிரி பரீட்சைத்தாள்கள் செய்து தா என்று கேட்டார் அண்ணன். ஆன முறையில் நான் அவருக்கு மாதிரி பரீட்சைத்தாள் செய்ய தொடங்கித்தான் இதற்குள்ளே நுழைந்தேன். அதில் கிட்டத்தட்ட 12 சஞ்சிகைகள், மாதாந்த சஞ்சிகையாக அந்த காலத்தில் 95ஆம் ஆண்டில் அந்த வெற்றிக்கனி சஞ்சிகை வெளியிடப்பட்டது. அதனால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றார்கள். அதை அத்திவாரமாக கொண்டு நான் கிட்டத்தட்ட இப்பொழுது 3வது தசாப்தத்தில் கற்பித்து கொண்டிருக்கிறேன். இதுவரை காலமும் கட்டணம் வாங்கி கற்பித்த நான் இனிவரும் காலங்களில் இலவசமாக கற்பிக்க வேண்டும் என்ற வேணவாவில், ஏனென்றால் ஒரு சமூக சேவையாக இருக்கட்டும் என்று இந்த இலவச சூம் வகுப்பு, அதாவது இலவச கருத்தரங்கு சூம் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ 1 மாத காலம் வெற்றிகரமாக நடத்துகின்றேன். இதில் ஒரு வேதனையும் சாதனையும் என்னென்று சொன்னால், இந்த கருத்தரங்கு அதிகாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கின்றது. அப்போ 10 வயது பாலகர் தங்களுடைய நித்திரையை தியாகம் செய்து அதிகாலையில் எழுந்து இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்றுகிறார்கள். இந்த சூம் ஊடாக வகுப்பு நடத்துகின்ற போது கூகுள் நிறுவனத்தால் சூம் ஊடாக 100 மாணவர்கள் தான், அதாவது இலவசமாக இந்த கருத்தரங்கில்
நாங்கள் நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு மேலென்றால் கட்டணம் செலுத்தித்தான் நாங்கள் அந்த லிங்கை பெறுதல் வேண்டும். ஆனால் 100 பிள்ளைகள் போதும் என நினைத்து நான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆயினும் நிறைய பேர் லிங்க் கேட்கும் போது நான் லிங்கை அனுப்பி கொண்டிருக்கிறேன். சிலர் வருவார்கள், வராமல் விடுவார்கள் என்ற கணிப்பில். ஆயினும் தினசரி நான் இந்த இலவச கருத்தரங்கை ஆரம்பிக்கிற போது 100 மாணவர்கள் நிரம்பி விடுகிறார்கள். இடையிலேயே ஒரு 2 போக மற்றவர் நுழைந்து இறுதி வரையில் 100 மாணவர்கள் இந்த கருத்தரங்கை பயன்படுத்துகிறார்கள். அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அப்போ இதற்கு மேலே நான் கூட்டுவதற்கு எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் ஒரு 100 மாணவரில் கரிசனையாக என்னுடைய முயற்சியால் அவர்களோட முயற்சியை திரும்பி கற்றதோடு நானும் ஒரு பங்களிப்பு செய்து அந்த 100 ஒரு 60 பிள்ளை பரீட்சையில் சித்தி அடைந்தால் அது எனக்கு தாராளமாக இருக்கும். இதை விட பெரிதாக நான் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ அந்த வகையில் இப்போ 1 மாத கருத்தரங்கில் கடந்த 10 வருட அரச பரீட்சைத்தாள்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கியிருக்கின்றேன். இன்னும் இன்னும் இருக்கப்பட்டது 1.5 மாதங்கள். அந்த 1.5 மாதங்களில் இன்னும் 1 மாதம் நாளைய 20ஆம் தேதியில் இருந்து அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரையில் ஆகஸ்ட் 19 வரையில் நான் என்னுடைய எதிர்பார்க்க வினாக்கள் அரச பரீட்சை வினாக்களை ஆதாரமாக கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கின்ற வினாக்களை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட 10 பயிற்சித்தாள்கள் கற்பிக்க உள்ளேன். அப்போ அதில் பங்கு பெற்றுகின்றவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்றால் 100 மாணவர் தான் அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்போ நீங்கள் சரியாக 5 மணிக்கு ஷூம் ஆரம்பிக்கின்ற வேளையில் நீங்கள் அதில் பங்கு பற்றி கொள்ள முடியும். 1 நிமிடங்கள் தாண்டினாலும் உங்களுக்கு அதுக்குள்ள நுழைய முடியாமல் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் அதில் கற்று பயனடையுங்கள். இதில் நான் 10 வினாத்தாள் ஒன்றுக்கான எதிர்பார்ப்பு பரீட்சை வினாத்தாள்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிப்பேன். இந்த அதிகாலை எழுந்திருப்பது எனக்கு சாதாரணம், குழந்தைகளுக்கு ஓரளவு கடினமான விடயம்தான். அப்போ பிள்ளைகள் விரும்பி காலையில் எழுந்து படிப்பார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. பெற்றோரின் கண்டிப்புக்காக அல்லாமல் கண்டிப்புக்காக ஒழுங்குவன் அவன் முழித்திருந்து நித்திரை கொள்வான், முழித்து கதிரையில் இருப்பான், ஆனால் அவன் நித்திரை. அப்போ அவனால் இந்த கருத்தரங்கில் பெரிய பிரயோசனம் இருக்காது. அப்போ நான் ஏன் சொல்கிறேன் என்றால், பிள்ளை விரும்பவில்லை என்று கண்டால் நீங்கள் இதுக்குள்ளே திணிக்காதீங்கோ. விரும்புகிற பிள்ளை இதில் பங்கு பெற்றட்டும். ஏனென்றால் நீங்கள் நித்திரையால் பிள்ளையை எழுப்பிவிட்டாலும் அந்த பிள்ளைக்கு இதில் அக்கறை இல்லை, விருப்பம் இல்லை என்று சொன்னால் அது கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே அது நித்திரை தான் கொள்கின்றது. அப்போ அன்பு பெற்றோர்களே, இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைக்கு என்னுடைய பேச்சு மொழி வழங்குகின்றது. இந்த கருத்தரங்கை நன்மை தரலாம் என பிள்ளை உணர்ந்து இதில் பங்கு பற்றினால் நீங்கள் அதில் இணையுங்கள். இணைய விருப்பமில்லாதவர்கள் விலகி இருப்பதனால மற்றவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகள் என்று கூறி, அப்போ இந்த 2.5 மாத கருத்தரங்கில் முதல் 1 மாதம் 10 வருட அரச பரீட்சைத்தாளில் வினாத்தாள் 1 பார்வையிடுவதாக சொல்லி இதுவரையில் 6 தாள்கள் தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் 1 மாதத்தில் 10, அதாவது என்னுடைய எதிர்பார்க்கை பரீட்சை வினாத்தாள்கள் என்பது வெற்றிக்கனி என நான் அது பயிற்சி புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். அந்த பயிற்சியில் 10 பயிற்சிகளை விடை காணும் விளக்கங்கள். இது ஓரளவு கடினமான வினாக்களாகத்தான் அதுக்கு தொடுத்திருக்கேன். காரணம் என்றால் பரீட்சை வர வர இறுகிக்கொண்டு தான் போகின்றது ஒழிய அது இழகிக்கொண்டு போகின்றது என்றது தவறான கருத்து. இறுகி என்று சொல்லி கஷ்டம் இல்லை, அதை வாசித்து விளங்கி புரிந்து விடியளிக்கிறது தான் பிள்ளைகிற திறமை. அதுக்காக எதிர்பார்ப்பு வினா சொல்லி அப்படியே வருகின்ற பரீட்சை வினாக்களை நாங்கள் தரவில்லை. இந்த வினாக்களுக்கு நீ விடியளிக்க முடியுமா என்றால் எதிர்பார பரீட்சையில் வர எந்த மாதிரியான வினாவுக்கும் விடியளிக்க முடியும் என்பதுதான் இதன் கருத்து. அப்படியாக இனி வருகின்ற 1 மாத காலத்துக்கு நாளைய தினத்திலிருந்து என்னுடைய வெற்றிக்கனி இதழ்கள் என வெளியிட்டுள்ளேன். அதில் இருக்கிற வினாத்தாள்கள் நான் அந்த பிள்ளைகளுக்கு அதை வாங்க சொல்லி ஊக்குவிக்கவில்லை.
அவர்களுக்கு நான் இலவசமாக அந்த இதில் பங்கு பெற்றவைக்கு இலவசமாக PDF அனுப்புகின்றேன். அவர்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் பங்கு பெற்றக்கூடிய முடியும். இறுதி அரை மாத காலத்துக்கு பார்ட் 1 பார்ட் 2 இரண்டும் சேர்ந்ததாகவும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது எதிர்பார்ப்புகின்ற மாதிரி பரீட்சைத்தாள்களையும் கற்பிக்க உத்தேசித்திருக்கின்றேன். இந்த கருத்தரங்கு நல்ல பலனளிக்கிற பட்சத்தில் அடுத்த வருடத்தில் இருந்து தினசரி வருடம் முழுவதும் தினசரி அதிகாலை வகுப்பை ஆரம்பிக்க முயற்சி செய்ய இருக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள், நல்ல பெறுபேறுகள் பெற வேண்டும் என கூறி தற்சமயம் விடைபெறுகின்றேன். நாளை காலை Zoom வகுப்பில் சந்திப்போம்.